குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா. ஓகேங்களா? இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரப்போகுதுப்பா. ஓகேங்களா? தலையை பிச்சுட்டு உக்காந்துன்னு இருந்தீங்க. ஸோ 2 நாளாக ஏன் பார்த்தீங்கன்னா 11th ஆல்ரெடி எக்ஸாமே டஃப்பாக கேட்டிருந்தாங்க ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 11th ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஃபெயில் கீழ் ஆயிடணும் பயமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. புரியுது. 10th சரி 12th சரி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப டிப்ரெஷனாக மன உளைச்சலோடு இருந்தாங்க. அந்த ரிசல்ட் வர லாஸ்ட் ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனில் தூங்காமல் சாப்பிடாமலாம் வேறு இருந்தாங்க ரிசல்ட்டு பார்க்கணுன்ற இது. ஸோ அதே உங்களுக்கு இருக்கும்ப்பா, எல்லாருக்கும் காமன் தானே அந்த இது. ஸோ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு இன்றைக்கி காலையில் கரெக்டாக 9:30 ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வெளியிட்ருவாங்கப்பா. வெளியிட்ட அந்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் வந்துடும்ப்பா. நீங்கள் அதிலே பார்த்துடலாம். இல்லை நான் நெட்டில் செக் பண்ணி பார்க்கணும் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சொல்கிற ஒரு வெப்சைட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். www.tnresults.nic.in ரிசல்ட் வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதை எப்படி பார்க்கணுன்ற வீடியோவை நான் செப்பரேட்டாக இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஓகேங்களா? ரிசல்ட்டு மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருப்பீங்கப்பா. ஓகேங்களா? எங்களுக்கு தான் ரொம்ப டஃப்பாக கேட்டாங்களே ப்ரோ, எப்படி நாங்கள் நல்லா மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் அவங்க வச்சு செக் என்னன்னா லிபரல் கரெக்ஷன். ஓகேங்களா? மீடியமாக கேட்ட 10th 12th லிபரல் கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் ஏறியுதுன்னா டஃப்பாக கேட்ட உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லிபரல் கரெக்ஷனால் ரிசல்ட்டும் சூப்பராக தான் போகிற போகுது. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? சப்போஸ் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு 15லேருந்து 20 மார்க் தான் வரும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக 35லேருந்து 40 மார்க் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஏன்னா லிபரல் கரெக்ஷன். ஓகேங்களா? நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 60 மார்க் தான் வரும் 90க்கு, அவ்வளோதான் எழுதிருக்கன்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 75லேருந்து 80 கூட வந்துருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா லிபரல் கரெக்ஷன் நீங்கள் டஃப்பாக இருக்கும் எக்ஸாம்ஸஸ், நீங்கள் எழுதிட்டு இவ்வளோதான் வர நினச்சிருப்பீங்க, அதை விட கூட அதிகமாக வரலாம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டா கவலையே பட தேவலப்பா. ஓகேங்களா? உங்களுக்கு ஜூன் இல்லை ஜூலையில் சிறப்பு துணை தேர்வு நடத்துகிறாங்க. அதில் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். மிஞ்சி போன ஒரு பேப்பர் 2 பேப்பர் போயிடுச்சுன்னா, ஒரு கால் போயிட்டாலோ இல்லை ஆப்சண்ட் ஆகிட்டு இருப்பீங்களா ஒரு சப்ஜெக்ட்டுக்கோ 2 சப்ஜெக்ட்டோ, பயப்படாதீங்க. ரிசல்ட் இன்றைக்கி வருது, வந்த பிறகு 2 மாதம் டைம் இருக்குது. உதாரணத்துக்கு 2 பேப்பர் போயிட்டால் கூட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதம் நீங்கள் ஒதுக்கி வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சுட்டு போங்க, அழகாக பாஸ் ஆகிடலாம். மன அழுத்தமே தேவையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை நினச்சி எப்பவும் பயப்படாதீங்கப்பா. இன்றைக்கி வர ரிசல்ட் எப்படியா இருந்தாலும் நீங்கள் 12th போக போகிறீங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நல்லா எழுதின மாணவர்களுக்கு ரிசல்ட்டு நல்லா தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்த்ததை விட வரும். பாருங்கள், இன்னும் சற்று நேரத்தில் அது நடக்க போகுது. ஓகேங்களா? மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கப்பா.